இன்னைக்கு 6 நாள் கொடுத்தா 6 மாசம் உங்க அக்கௌண்ட்ல பணம் வரும். அதுவும் இந்த எலெக்ஷனுக்காக ஒரு 10 நாள் வேலை கொடுப்பான், திரும்பி கொடுக்க மாட்டான். சம்பளம் ஏதோ குறிப்பிட்ட ஒரு 10 குடும்பத்துக்கு மட்டும் கொடுப்பாங்க. சரிங்களா? ஒண்ணு எடப்பாடி ஆட்சி வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆமா, எடப்பாடி ஆட்சியில 150 நாள் உங்களுக்கு வேலை கிடைக்கும். கட்சிக்காரங்க அந்த 10 நாள் மட்டும்தான் கொடுப்பாங்க. நிறைய இருக்காங்களா? அப்ப நம்ம நடுநிலையா இருக்கிறவங்க யாருமே கட்சிக்காரங்க எடப்பாடி ஆட்சி வந்தா ஆரம்பிச்சு அனைவருக்குமே 150 நாள் வேலை கொடுப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது உரிமை தொகை உங்களுக்கு யாரா இருப்பாங்க எல்லாருக்கும் அதான் மகளிர் உரிமை தொகை. அந்த உரிமை தொகை வந்து எடப்பாடி வந்து 2000 ரூபாய் தரணும். அவர் அப்பயே தேர்தல் 1000 ரூபாய் சொன்னாலும் எல்லா மீடியா சந்தோஷம். ஆனா அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்தாரா? எப்ப கொடுத்தாருன்னா 2 வருஷம் கழிச்சு 24 வருஷம் புரியல. இன்னைக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அது வந்து எடப்பாடியார் சட்டமன்றத்துல பல போராட்டம் பல கண்ண பொருள் கொடுத்த பிறகுதான் அந்த 1000 ரூபாய் கொடுத்தாரு. அது 2 வருஷம் 24 மாசம் கொடுக்கவே இல்லை. இப்போ 36 மாசம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப சம்மர் வெயில் உங்களுக்கு வந்து சம்மர் சீசன் கொடுத்து 2000 ரூபாய் அட்வான்ஸா போடுறாரு. தேர்தல் வருது, இதுல வந்து பாஜக உங்களுக்கு போடலையா? ஆனா எடப்பாடி ஆட்சி வந்தா பாரபட்சமின்றி அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் வழங்கப்படும். சரிங்களா? இப்ப எடப்பாடி